சரி, இப்ப இந்த கான்செப்ட் பார்க்கலாம். சால்வ். சரி, என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாத்துங்க. நம்ம இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். சால்வ் y மைனஸ் x into cos of y by x into dy plus y into cos of y by x minus 2x into sin of y by x into dx equal to 0. So very 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 important problem. Very very important problem. அப்ப இந்த மாதிரி கொடுத்துட்டாவே நம்மளுக்கு என்னன்னு தெரியுது, y by x ன்னு வந்துட்டாவே நம்ம என்ன ஃபார்மேட் கண்டுபிடிக்கணும், dy by dx கண்டுபிடிக்க போறோம், y equal to vx ன்னு கண்டுபிடிக்க போறோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி y by x, x by y அந்த மாதிரி வந்துட்டாவே நம்மளுக்கு என்ன தெரிய போகுது, அவங்க வந்து ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா மேபி இருக்கலாம். பத்து செக் பண்ணலாம், தெரியும் இருக்கலாம், இருக்கும், கம்பல்சரி சொல்ல இருக்கலாம். சார் கேட்பாங்களா சார், இருக்காத மாதிரி கேட்பாங்களா சார்? இது இம்பார்ட்டன்ட் क्वेश्चनரா? இல்ல சார், நான் ஜெனரலா கேக்குறேன், ஹோமோஜீனியஸ் இல்லாம கேட்பாங்களா? ஆமா, ஹோமோஜீனியஸ் இல்லாம நம்மளுக்கு இருக்குதுல, மீதி 3 டைப் இருக்குது. அவங்க 3 பேத்து. ஓகே ஓகே, ரெடியூசிபிள் எது வேணா இருக்கலாம், நமக்கு தெரியாது. இங்க பாரு, क्वेश्चन இப்படி தான் இருக்கும், வெறும் சால்வ் மட்டும் தான் இருக்கும், நமக்கு டைப்பே தெரியாது. இப்போ இங்க வந்து கஷ்டின்னா ஹோமோஜீனியஸ்ல போடுறா, அதனால ஹோமோஜீனியஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்டில போட்டீங்கன்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனானு யோசிப்பியா? அப்ப யோசிக்கணும்ல. அப்ப வேரியபிள் செப்பரேட் இருக்கிறாங்க, ரெடியூசிபிள் வேரியபிள் செப்பரேட் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் இருக்கும்போது நம்ம எப்படின்னு நமக்கு தெரியாது. வெறும் क्वेश्चन வந்து சால்வ் மட்டும் தான் இருக்க போகுது, வேற எதுவுமே இருக்காது. ஓகே சார். அப்ப கேர்ஃபுல்லா போடும். ஃபர்ஸ்ட் dy by dx, ஏன்னா y by x இருக்குது, அதனால dy by dx நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப என்னாச்சு, y minus x into cos of y by x into dy equal to மைனஸ் வருது. மைனஸ் வரனால நான் இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரியாம்மா? மைனஸ் வரனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா? எஸ் சார், பண்ணிக்கலாம். அப்ப இன்டர்சேஞ்ச் பண்ணி சொல்லு என்ன நடக்குன்னு. இன்டர்சேஞ்ச் பண்ணா 2x sin of y by x minus y into cos of y by x into dx. மைனஸ் தான் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு சொன்னேன். இந்த பக்கம் வரும்போது மைனஸ் வரும், மைனஸ் வரும்போது என்னாச்சு, இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே சார். சரியா? அப்ப நம்மளுக்கு என்ன வேணும், dy by dx வேணும். அப்ப சொல்லுங்க, dy by dx equal to என்ன நடக்கும், 2x dy by dx is equal to 2x. உங்களை போட்டுட்டு இவங்களுக்கு cos of y by x divided by y minus x into cos of y by x. கரெக்டாமா? எஸ் சார். இப்போ இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்பு, ஹோமோஜீனியஸ் எதுன்னு பார்க்க போறீங்க. எஸ் சார். இதுதான் வந்து f of x, y. இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது, f of x, y. இப்போ ஹோமோஜீனியஸ்னா நீ செக்அப் பண்ணிக்கோ. சரியா? நீ செக்அப் பண்ணிக்கோ. இது எப்படி நான் ஹோமோஜீனியஸ்ங்கிறேன்னா, இங்க dx dy அப்ளை பண்ணும்போது இது வந்து 0 ஆயிரும். அதே மாதிரி dx dy ங்கும்போது t பவர் 0 ஆயிரும். அப்ப இங்க பாருங்க, x பவர் என்ன இருக்குது, இங்க x பவர் 1, y பவர் 1 இருக்குது. அப்ப இதனோட டிகிரி என்ன, டிகிரி வந்து 1, நியூமரேட்டர் டிகிரி. அதே மாதிரி இங்க என்னது, இதனோட பவர் 1, இதனோட பவர் 1. இங்க dx dy அப்ளை பண்ணும்போது இது 0 ஆயிரும். அப்ப இதனோட டிகிரி 1 ஆகுது. அப்ப என்னாச்சு, நான் சொன்ன ஒரு பேசிக் கான்செப்ட் படி நியூமரேட்டர் ஆர் சேம் டிகிரி, denominator should be of same degree. That is called a homogeneous. Yes sir. பட் நீ செக்அப் பண்ணணும், tx ty ன்னு போட்டு செக்அப் பண்ணணும், அது உன்னோட வரும். சரிங்களா? ஓகே சார். சரி, இப்போ அடுத்த ஒர்க் என்ன பண்ண போறீங்க, ஹோமோஜீனியஸ். சார் ஃபர்ஸ்ட் போட்டுட்டா அந்த tx ty அது நீ கேப் விட்டுக்கோ, நமக்கு இது இருக்காது, இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்னா நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. இட் இஸ் a homogeneous differential equation. ஓகேங்களா? அங்க ஒரு 3 ஸ்டெப் 4 ஸ்டெப்புக்கு இடம் விட்டுருக்காங்க. சரிங்களா? ஓகே சார். homogeneous differential equation. அப்ப என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, y equal to vx. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப என்னாச்சு, dy by dx என்ன நடக்கும், v plus x dv by dx. கரெக்ட்டுங்களா?
எஸ் சார். எல்லாத்தையும் இங்க அப்ளை பண்றாங்கன்னு ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். Previous x dv by அப்ளை dx பண்ணுங்க. v is equal to 2x அதே sin. vx எல்லாம் கட் பண்ணி போட்டுரு, டைரக்டா கட் பண்ணி போட்டுரு. அப்ப 2x into sin of என்ன கிடைக்கும்? vx by x sin v சார் ஒரே minus நிமிஷம், நான் அதை ஃபுல்லாவே எழுதிட்டு கட் பண்ணிக்கிறேன் சார். அது உன்னோட இஷ்டம். நான் டைரக்டாவே கட் பண்ணிடுவேன். அது உன்னோட இஷ்டம். சரிங்களா? ம். அப்ப vx minus x into cos v. இது மட்டும் வருதான் பாருங்க. என்னோட ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோ. இப்போ பாருங்க இதுல என்ன நடக்கும்? xங்கிறது காமனா எடுப்பீங்க. xங்கிற காமனா எடுக்கும்போது என்ன நடக்கும்? கேன்சல் ஆயிடும். சார் இந்த இடத்துல அதான் அதுதான். ஓகே ஓகே. அப்போ என்னாச்சு? v plus x into dv by dx equal to 2 into sin v minus v into cos v divided by v minus cos v. கரெக்டாடா கண்ணு? எஸ் சார். கொண்டு வாடா கண்ணு, அந்த பக்கம் கொண்டு வாங்க v. அப்போ என்னாச்சு? x into என்ன நடக்கும்? x into dv by dx dv by dx v அங்க வந்துருமா? மைனஸ் v ஆயிடும். 2 sin v minus v cos v divided by v minus cos v minus v. சரியா தங்கம்? ஸோ மைனஸ் 2v போட்டுக்கலாம், எல்சிஎம் எடுங்க, அப்படியே பொறுமையாக போட்டுக்கலாம். மைனஸ் v cos v என்னாகும்? மைனஸ் v ஸ்கொயர் மைனஸ் plus v cos v divided by v minus cos v. கரெக்டாக தங்கம்? எஸ் சார். அப்போ என்னாச்சு? v cos v கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன நடக்குது? பொறுமையாக பாருங்க என்ன நடக்குது. 2 sin v minus v square x by into dv by dx equal to 2v sin v. இங்க v வராதுங்க, v தேவை. சார் இல்ல 2 sin v 2 sin v minus v minus v square square by by v minus v minus cos v. அப்போ இப்போ cos. டேரெக்டாக தெரிஞ்சிச்சு. இது வந்து செப்பரபிள். எக்ஸுங்கிற ஒரு டைம் இருக்குது, இது ஃபுல்லாக ஒய்ங்கிற டைம். இது இங்கே கொண்டு வந்துருங்க, இந்த டைம் இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன நடக்குது? v minus cos v by 2 sin v minus v square into dv is equal to dx by dv sir. dx by x. கரெக்டுங்களா? சாரி சார், dx by x dv சொல்லிட்டேன். இன்டெக்ரல் போட்டுடலாமா? இன்டெக்ரல் போட்டோம். எப்பயுமே இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு என்ன ஆகும்? ரைட் ஹேண்ட் சைடு ஈஸி, log x plus log x plus log c. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன மெத்தட் அப்ளை பண்ணுவோம்? அகைன் So same in the t method. t மெத்தட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2 sin v minus v square dt by dv போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 cos v minus 2v into dv. இப்போ யார் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகிறா? 2ங்கிற டைம் இல்லை. அப்போ அந்த 2ங்கிற டைம் என்ன ஆகும்? காமன் எடுக்கிறீங்க. இந்த 2ங்கிற டைம் என்ன போட போகிறீங்க? காமன் 2 எடுத்துட்டு இந்த dt by 2க்கு கொண்டு வந்துடுறீங்க. இந்த 2 காமன் எடுத்து dt by 2க்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஓகே, மைனஸ் இங்கே இருக்குது, மைனஸ் இல்லை. அப்போ மைனஸ் 2ன்னு இங்கே கொண்டு வந்துருங்க. ஏன்னா இது v மைனஸ் காஸ் v வேணும். அப்போ மைனஸ் 2 எடுத்தது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? v மைனஸ் காஸ் vன்னு கிடைக்கும். கரெக்டா? எஸ் சார். இந்த ஸ்டெப் புரியுதா? புரியுது சார், புரியுது. அப்போ இந்த அப்ளை பண்ணுங்க. அப்போ என்னாச்சு? இன்டெக்ரல் dt divided by minus 2 divided by t கரெக்டாமா? ஈக்குவல் டு log of cx. கரெக்டாமா? அப்போ என்னாச்சு? மைனஸ் 1/2 எடுத்துருப்பீங்க. இங்கே என்ன கிடைக்கும்? log tன்னு வரும். ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? log of cxன்னு வரும். கரெக்டாமா? எஸ் சார். இந்த மைனஸ் 1/2 மேலே போச்சுன்னா என்ன கிடைக்கும்? t பவர் மைனஸ் 1/2ன்னு எழுதிட்டு log of cxன்னு வரும். கரெக்டாமா? எஸ் சார். அப்போ லாக்கும் கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன நடக்குது? டீயோட வேலை என்ன? டீயோட வேலை என்னன்னு பாருங்க. சார் இவங்க அது பேர் என்ன? 2 sin v minus. அப்போ எழுதலாமா? 2 sin v minus v ஸ்கொயர். கரெக்டாக என்ன? எஸ் சார். சோல் பவர் என்னது? மைனஸ் 1/2வா?
ஹோல் பவர் மைனஸ் 1/2 ஈக்குவல் என்ன கிடைக்குது சிஎக்ஸா எஸ் சார். சிஎக்ஸ். இப்போ இதை ரெசிப்ரோக்கல் எழுதிடலாமா? சார் ஒரே நிமிஷம் சார், நான் ம் ஸ்டெப்பு பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே சார். இப்போ இது எப்படி வரும் 1 பியோட விட என்ன y/x அப்போ Yes, sin sir. y/x minus y² / x² equal to cx. அப்போ என்ன பண்ணுவோம்? தட் இஸ் சிம்பிளைஸ் x² எல்சிஎம் எடுத்தீங்கன்னா x² நியூமரேட்டருக்கு வரும் டிவைடட் பை 2 sin y/x x² எல்சிஎம் எடுக்கிறீங்க அப்போ 2x² sin xy minus y² equal to cx. இப்போ என்னாச்சு? இந்த எக்ஸும் இந்த இதுவும் கட் ஆயிடும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது என்னன்னா x by 2x² 2 sin x² y/x. இங்கே x² இருக்குமா? இங்கே x² ஏன்னா எல்சிஎம் எடுக்கிறீங்க. எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே x² sin of y/x minus y² equal to ci. கரெக்டாமா? எஸ் சார். ரெசிப்ரோக்கலா மாத்திருங்களேன். அப்ப ரெசிப்ரோக்கலா மாத்தினா என்ன கிடைக்கும்? 2 sin அப்பா என்ன கிடைக்குது? 2 sin 2x² ஸ்கொயர் சார், அதான் 2x² sin x/y. x sin of y/x minus சார் y² divided by x equal to c. கரெக்டாமா? 1/c தானே சார்? என்னமோ ஒரு மிஸ்டேக் பண்ணி ரூட் வரும்ல, ரூட் வரது நான் தப்பு பண்ணிட்டணும். பத்தியா அந்த ரூட் வரும், நான் தப்பு பண்ணிட்டு அதையும் சொல்லவே இல்லை. ரூட் வரும் ஏன்னா 1/2 தானே. 1/2 போது ஆமா. அப்போ ரூட் வரும். அதிகம் மறந்துட்டேன். ரூட் வரும்ல. ஒரே நிமிஷம். எந்த இடத்துல? இந்த இடத்துல ரூட் வரும். அப்போ இங்கே x² வராது, x தான் வரும். அப்போ இது ஃபுல்லாக கட் ஆயிடும். அப்போ 1/2 வரும். கரெக்டுங்களா? அப்போ இது ஃபுல்லாக ரூட் வரும். கொஞ்சம் பார்த்து சொல்கிறா, நானும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ண சான்சஸ் இருக்குங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் இதுதான். சரிங்களா? ஓகே அப்போ நான் இது கட் ஆயிரும். இது ஈக்குவல் டு சின்னு எழுதிக்கும். ஓகே. நம்மளோட எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன? இது நம்மளோட எண்ட் ஆஃப் ரிசல்ட். அப்போ தட் இஸ் இம்ப்ளைஸ் தட் y² okay 2x² sin y/x. ஏன்னா ரூட் வருதா? ரூட் வந்து ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? ஸ்கொயர் பண்ணா c² ஆயிடும். கரெக்டா? ஸ்கொயர் பண்ணா c² ஆயிடும். கரெக்டாமா? எஸ் சார். மைனஸ் y². அந்த c² again ஒரு கான்ஸ்டன்ட் டைம் c1 ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? c² எடுத்துக்கலாம், c1 ன்னு எடுத்துக்கலாம். சரியா பாப்பா? எஸ் சார். எல்லாம் கரெக்டாக போட்டு அந்த ஒரு மிஸ்டேக்னால திரும்ப ரிவைஸ் பண்ண முடியும். அப்போ நாமளாக இருந்தாலும் சரி, நீயாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டால் தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும். ஏன்னா தப்பு. ஓகே சார்.